மொழியை ஏன் மொழி குடும்பம் அப்படின்னு சொல்றாங்க? மனிதன் ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு ஆண், ஒண்ணு பெண். திருமண பந்தத்துக்கு பிறகு ஒரு பெண்ணுக்கு உறவு எப்படிலாம் மாறுது? அம்மா, அப்பா, சகோதரன், கணவன், பிள்ளை. ஆணுக்கு அப்படி இல்லை, அம்மா, அப்பா, சகோதரன், சகோதரி, அத்தை, மாமா, சித்தி, சித்தப்பா, பெரியம்மா, பெரியப்பா, மனைவி, பிள்ளை, நண்பர்கள், சகலை. அம்மாவா மாறின பிறகு இவ்வளவு சொந்தமா வந்துடும். அதே மாதிரிதான் மொழி குடும்பம் அப்படிங்கிறதும். பகாபதத்துல என்ன வருதுன்னா பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல். பகுபதத்துல பகுதி, விகுதி, சந்தி, சரிய, இடைநிலை, விகாரம். அந்த ஆறும் இந்த நாலும் சேர்ந்து 10 மாறிச்சுன்னா பதமா மாறிடும். பிள்ளை வந்தவொடனே அம்மாவை மாறின பிறகு நமக்கு எப்படி சொந்தம் எவ்வளவு கிடைக்குதோ அதே போல இந்த 6 கூட இந்த 4 கலக்கும் போது 10 மாறி இந்த பதங்கிற இதுல கிடைச்சிக்கிடும். மொழி ஒண்ணுதான், அது ரெண்டு வகைப்படும். ஒண்ணு பாஷை, இன்னொன்னு எழுத்து. குஜராத்தி, மராத்தி, ஒடியா, காஷ்மீரி, பெங்காலி, கன்னடம், மலையாளம், தெலுங்கு, துளு, கொங்கு தமிழ், சேரத்தமிழ், சோழத்தமிழ், பாண்டி தமிழ். இப்படி இது எல்லாமே மொழி கிடையாது, இது எல்லாமே பாஷை. கல்யாணம் முடிஞ்சா எப்படி குடும்பம் ஆயிருதோ அதே போல எழுத்து கொடுத்தாங்கன்னா மொழி ஆயிரும். அப்படி எழுத்து கொடுத்துதான் ஹிந்தி, உருது, மலையாளம், தெலுங்கு, உலகத்துல என்னென்ன எழுத்துலாம் இருக்கோ அது எல்லாமே எழுத்து கொடுத்துட்டதுனால அதெல்லாம் மொழி ஆயிடுச்சு. ஆனா அது பாஷை தானே தவிர மொழி கிடையாது. மொழி அப்படிங்கிறது இது மட்டும்தான். அப்போ இந்த 10 இதுவும் சேர்ந்தாதான் மொழி ஆகும். பேசினா ரெண்டு வழி தான். ஒண்ணு இந்த வழியில பேசணும், இல்லைன்னா இந்த ரெண்டும் சேர்ந்த வழியில பேசணும். பேசுறது இந்த 10 சேர்ந்தா பதமாயிரும். இந்தியாவில எந்த மூலையில ஒரு பெயர் சொல் நீங்க சொன்னாலும் அது இந்த 10குள்ளதான். இந்த 6 இந்த 4 10குள்ளதான் வரும். பேர் சொல்லுன்னு வந்துட்டாலே அது இந்த 10குள்ளதான் வரும், வேற எதுக்குள்ளயும் போகாது. பதத்துல ஒரு பேரு, பகுப்பதத்துல ஒரு பேரு, பகாபதத்துல ஒரு பேரு. நரேந்திர தாமோதரதாஸ் மோடி அப்படிங்கிற பதத்துல உள்ள பேரு எப்படி பேர் வச்சாலும் சரி இந்த 3 ஸ்டெப்ல தான் பேர் வைக்க முடியும். நரேந்திர தாமோதரதாஸ் மோடி. பகுபதத்துல பேர் வச்சீங்கன்னா 2, பகாபதத்துல பேர் வச்சீங்கன்னா 1. ஒரு நிலையில பேர் வைக்க முடியும், 2 நிலையில பேர் வைக்க முடியும், 3 நிலையில பேர் வைக்க முடியும். எப்படி பேர் வச்சாலும் சரி இந்த 3 ஸ்டெப்புக்குள்ள மட்டும்தான் வைக்க முடியும், 3 நிலையில மட்டும்தான் வைக்க முடியும். பிரிச்சு எல்லாத்தையும் இணைச்சிட்டோம்னா நம்ம பேசுற தமிழை விட்டு தாண்டாது. பாருங்க எப்படி பிரிக்கலாம்னா நர் கூட்டல் எந்திர கூட்டல் தாமோ கூட்டல் தாஸ் கூட்டல் மோடி. இப்போ அது அப்படியே கீழே எழுதிடலாம். இப்போ இயக்குனர் பேர் எந்திரம், என் தாமோ வந்த தாமோ, தரம் தாஸ் தாசம், மோதிய அலை. இப்ப எல்லாமே தமிழ் ஆயிட்டா. இயக்குனர், எந்திரம், வந்ததாமோ, கேட்டதாமோ அப்படிங்கலாம். அது மாதிரி தரம், மோதிய அலை, தாசம், தாழ்சம் 6 விதமாயிட்டா. இப்போ தமிழை விட்டு தாண்டலையா? சமஸ்கிருதம் தானே. இங்க பிரிச்சவனா எப்படி இங்க இல்லாம போது காணும். எல்லாமே தமிழுக்குள்ள எப்படி நம்ம பேசுற மொழிக்குள்ள சமஸ்கிருதம் சொல்லக்கூடிய ரிஷி, ரசி, ரங்க. பாருங்க ரிஷி, அரசி, அரங்கம். இப்ப நம்ம பேசுற மொழியில தமிழ்ல இதெல்லாம் இடைநிலை. இது பிரிக்க முடியாது. இது பதத்துல வரக்கூடியது சமஸ்கிருதம். பகுபதம் அபிநயா, நயன்தாரா. இது எப்படி பிடிக்கிறது? அபி கூட்டல் நயா. முழுமைப்படுத்தலாம். பாரத், நயா பாரத், அபிமான. இப்ப அபிங்கிறது ஹிந்தி தான், நயாங்கிறது ஹிந்தி தான். இப்ப இது அபிமான, உங்கள் அபிமான திரையரங்குகளில் அப்படிங்கலாம். இப்ப தமிழாச்சு. பகுதி விகிதில வர்றது எல்லாமே ஹிந்தியா தான் இருக்கும். நல்லபடியானா என்ன, வாசக்கதவுனா என்ன அப்படிங்கிறது தெரியல. அம்மானா என்ன, வணக்கம்னா என்ன, மாணவினா என்ன, அரசியல்னா என்ன, கடவுள்னா என்னன்னு உங்களுக்கு தெரியாது. இதெல்லாம் சொல்லணும்னா நீங்க ஹிந்தி படிச்சாதான் சொல்ல முடியும். ஏன்னா முத்தமிழ்ல வர 2வது தமிழ் ஹிந்தி. பதத்துல பார்த்தோம் சமஸ்கிருத பேர, பகுபதத்துல பார்த்தோம் ஹிந்தி பேர. எல்லாமே தமிழ்ல தானே வருது. நயமரிசி, உன்னையா, வியந்தாரா, நயன்தாரா, பணிந்தாரா அப்படின்னு சொல்லலாம். இப்போ தமிழாயிட்டா. நம்ம ஒரு பொருள் கொடுத்தாங்கன்னா அப்படியே தமிழாயிரம் பாருங்க. வந்தாரா. இப்போ நயமரிசி, அபிமான, நயமரிசி, நாயனம், நயனம், வந்தாரா. எப்படி வந்துச்சு? அபிமான, அபிநயங்கிற எங்க இருந்துட்டானா பேர் சொல். இது பகுதி விகுதி. பகுபதங்கிறது ஹிந்தில வரக்கூடியது. பகாபதம் இது பிரிக்க முடியாத. ஜேபி நட்டா ஐயா இருக்காருல, நட்டா கடலை, நட்டு கூட்டல் டா நட்டா அப்படின்னு பிரிக்க முடியாது. கடல் கூட்டல் அலை, கடலை அப்படின்னு பிரிக்க முடியாது. என் கூட்டல அப்போ அட்டா அப்படின்னு வரும். கடலை அப்படிங்கிறதுல இக்கு கூட்டல அடலை அப்படின்னு வரும். அதனால வேற எதுவும் பிரிக்க முடியாது.
உயிர்மை எழுத்தா இருந்தா உயிர் எழுத்துல இருந்து தொடங்கும், அதோட முடிச்சுக்கணும், அதோட நின்றுடும், அவ்வளவுதான். விகுதியில அலை வரும், அந்த அலைக்கும் இதுக்கும் சம்பந்தம் இருக்காது, இவ்வளவுதான். இப்ப சொல்லுங்க, தமிழை பிரிக்க முடியாதுன்னு சொல்றாங்களா? தமிழுக்கு வார்த்தை கிடையாது சொல்றாங்களா? தமிழுக்கு சொல்லு எத்தனைன்னு கேட்டா 4 சொல்லுங்காங்களா? அப்ப இது எதுல வரக்கூடியது? பகாபதத்துல வர்றது தமிழாகும்.